ஒர்க் ஸ்ட்ரெஸ் டியூரிங் பிரெக்னன்சி. இந்த காலத்துல 90% உமன் ஒர்க்கிங் உமனா தான் இருக்கு. அண்ட் ஒர்க்ல நிறைய பிரஷர் இருக்கு. ஆபீஸ்ல டெட்லைன்ஸ் இருக்கா, ஒர்க் பிரஷர் இருக்கா, மீட்டிங்ஸ் இருக்கா, திடீர்னு வயிற்றுக்குள்ள ஒரு சின்ன கிக் கேக்குது இல்லையா, அம்மா நானும் இருக்கேன் என்னையும் கொஞ்சம் கவனியே அப்படின்னு உங்க குட்டி பாஸ் கொடுக்குற சிக்னலை கவனிச்சிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. பிரெக்னன்சினா உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபை பாஸ் பண்ண சொல்லல, ஆனா ஒர்க் பிரஷரை உங்க பாப்பாக்கு கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் திங், உங்க பாடி சிக்னல்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. உடம்பு டயர்டா இருந்தா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு ஃபுல்லா இருக்கு. யாருமே உங்களை கண்டிக்க போறது இல்ல, கட்டாயப்படுத்த போறது. சோ கொஞ்சம் உங்க உடம்போட சிக்னல்ஸ் கவனி. ஓவர் ஒர்க் பண்றதால உங்க பாப்பாக்கு எந்த லாபமும் இல்ல. செகண்ட், பவுண்டரிஸ். எல்லாத்தையும் நீங்களே பண்ணணும்னு நினைக்காதீங்க, முடியாது. ஹெல்ப் கேட்கறதால தப்பு கிடையாது. ஒர்க்லோட ஷேர் பண்ணுங்க. இப்ப மட்டுமே கிடையாது, டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் எவ்வளவுக்குள்ள முடியுமோ அவ்வளவுக்குள்ள ஹெல்ப் கேளுங்க. உங்க எனர்ஜியை பேபிக்காக சேவ் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் நல்ல தூக்கம் வரும். காமா இருந்தாதான் உங்க பாப்பாவும் உங்களோட ஹெல்தியா வளரும். மூட் ஸ்விங்ஸும் குறையும். உங்க ஹஸ்பண்டும் கொஞ்சம் தப்பிப்பாரு. ஒர்க்கிங் உமன் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா உங்க பாப்பா தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸ்ட்ராங் உமன்னா ஒர்க் பண்றது மட்டும் இல்ல, செல்ஃப் கேர் எடுக்கிறவங்களும் ஸ்ட்ராங் உமன் தான்.